திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தமிழகத்தில் நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலிலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படியாக 234 தொகுதிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை வர போட்டியிடுகிற எல்லா வேட்பாளர்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் நேர்மையாக உண்மையாக செயல்பட, அது மட்டுமல்ல எல்லா வாக்குச்சாவடிகள் வாக்கு எந்திரங்களிலே கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய இரத்தமும் தெளிக்கப்படும்படியாக தேவ பாதுகாப்பு உண்டாயிருக்க எல்லா இடங்களிலும் ஒரு வன்முறையற்ற நேர்மையான உண்மையான தேர்தல் நடந்து முடிய கர்த்தருக்கு சித்தமானவர்கள் 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட நாம் இந்த நாளிலே பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தோடு கூட கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதிலும் தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலை உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழகம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறோம். 234 தொகுதிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை வருவதாக, 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக, எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு இயந்திரங்களிலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, போட்டியிடுகிற வேட்பாளர்களை ஆண்டவரை முற்றிலும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தகப்பனே, எந்த ஒரு வன்முறையையும் ஆண்டவரை நிகழ்த்துவதற்கு ஆண்டவரே அவர்கள் மூலமாக எந்த மனுஷீக தந்திரங்களும் செயல்படாதிருக்க ஜெபிக்கிறோம். அதே போல உமக்கு சித்தமானவர்கள் 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட, உமக்கு சித்தமானவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆணையர், தேர்தல் அதிகாரிகள், தலைமை தேர்தல் ஆணையர், தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாரையும் உங்கள் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எந்த ஒரு முறைகேடும் இந்த தேர்தலில் நடைபெறக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எல்லா வாக்கு இயந்திரங்களிலும் உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எந்த முறைகேடும் அதில் நடைபெறாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரை, நேர்மையான உண்மையான ஆண்டவரை முறைகேடற்ற தேர்தல் நடைபெற, பாரபட்சமற்ற தேர்தல் நடைபெற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, வாக்காளருடைய சிந்தை தேவ சித்தத்துக்கு நேராக திருப்பப்பட ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே இலவசங்கள், பண பரிமாற்றங்கள், அப்படிப்பட்ட முறைகேடான பரிசு பொருட்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, வரப்போகின்ற ஆண்டவரே ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலிலே தேவ சித்தம் நிறைவேற்றப்பட்டு உமக்கு சித்தமானவர்கள் ஆண்டவரை தேர்ந்தெடுக்கப்படவும், ஆண்டவரை எங்களுடைய தமிழகம் ஒரு ஆசீர்வாதமான தமிழகமாக மாற ஜெபிக்கிறோம். தேர்தலுக்கு எதிராக, தேர்தலிலே தங்களுடைய ஆளுகையை ஆண்டவரை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே தேர்தலிலே தாங்கள் ஜெயிப்பதற்காக செய்யப்படுகிற எல்லா மாந்திரவாத கிரியைகள், யாகத்தின் கிரியைகள், பில்லி சூனிய கிரியைகள் முற்றிலும் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்கள் சித்தம் நிறைவேறி ஆண்டவரே தகப்பனே, தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் நாளிலும் ஆண்டவரே எந்த வன்முறையும் நிகழக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். அதே போல வாக்கு எண்ணிக்கையிலும் எந்த முறைகேடும் நடைபெறக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படுகிற இடங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். தேவரீர் பொறுப்படுத்தி நடத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.